ஹாய் கைஸ், வெல்கம் டு சைஃபுல் கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் 1.17 வெர்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து நம்ம நெதர் போர்ட்டலும் அப்புறம் வந்து டாகையும் டேம் பண்ண போகிறோம். அதெல்லாம் டேம் பண்ணி நெதர் போர்ட்டலில் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெதருக்குள்ளே போயிட்டு நெதரை பார்த்துட்டு அப்புறம் டாகை டேம் பண்ணிவிட்டு அப்போது இதெல்லாம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி போடுறா இன்ட்ரோவை. ஓகே கைஸ், இப்போ வந்து வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆஃப்லைனில் வந்து நிறைய சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது கேரட்டு, பொட்டேட்டோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நான் ஒரு வில்லேஜில் போயிட்டு அதெல்லாம் லூட் அடித்தேன் ஆஃப்லைனில். அதெல்லாம் இப்போ வந்து பிளான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஹோ வேணும், அது தண்ணி ஃபில் பண்ணணும், அதுவும் பண்ணிடுவோம். இந்த தண்ணியை இப்படி ஃபில் பண்ணிட்டு இப்போ தண்ணியை கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வருவோம். அந்த இதில் இருக்கும், இதில் எங்கடா காணோம், இல்லை கைஸ் இங்கே. அப்போ வந்து இதோ இங்கே இருக்குது கைஸ். இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதை போயிட்டு ஊற்றி ஃபுல்லாக ஈரமாக்கணும். அதை ஈரமாக்கிட்டு அதில் வந்து நம்ம பிளான் பண்ணணும். போன வீடியோலேயே நம்ம வந்து பீட்ரூட் எடுத்துருப்போம், அதையும் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே, அதையும் சேர்த்து பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபில் பண்ணணும். டக்குன்னு சீக்கிரம் ஃபில் பண்ணு. ஓட மாட்டேங்கிறாங்க கைஸ். ஓடு ஃபில் பண்ணு. இதை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக பிளான் பண்ணிட்டா எல்லாமே கிடச்சிரும். எல்லா நம்மளோட நேச்சுரல், அதாவது எல்லா ஃபுட்டுமே ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, ஒழுங்காக ஃபில் பண்ணுறான். எல்லா நேச்சுரல், அதாவது எல்லா ஃபுட்டுமே கிடச்சிரும். ஃபுட்டுக்கு பஞ்சம் இருக்காது. ஓகே, இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு ஹோ தான் செய்யணும். அதுக்காக தான் ஹோ செய்ய போகிறேன். முடிக்கிச்சு. போயிட்டு ஹோ வந்து உனக்கு செஞ்சுக்கலாம். ஸ்டோன் இருக்கே ஸ்டிக்கில். என்ன கைஸ் இது ஒட்ட மாட்டேங்குது. என்ன கைஸ் இது ஒட்டுமே. இருங்க, உடச்சி போட்டு பார்க்கலாமா? சரி, உடச்சி போடுவோம். ஒட்டுமே, ரெண்டு ஜாயின் ஆகிடுமே செஸ்ட்டு. ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியலையே. செஸ்ட் எடுத்து இங்கே வை. இப்போ போடு. ஜாயின் ஆகிடுச்சு கைஸ். ஓகே, நேற்று அதாவது போன வீடியோவில் எடுத்த சேடில் அதெல்லாம் இங்கே இருக்குது. ஓகே, இப்போ போய்ட்டு ஹோ செய்வோம். ஹோ செய்கிறதுக்கு என்ன வேணும்? உட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ போய்ட்டு உட்டை தான் கலெக்ட் பண்ணணும். ஐயோ, சரி போய்ட்டு கலெக்ட் பண்ணுவோம். இது எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். இதில் எங்கேயாச்சும் உட்டு இல்லை. இந்த செஸ்ட்டில் இல்லை. இங்கே உட்டு ஒன்று கூட இல்லை கைஸ். அப்புறம் இந்த செஸ்ட்லலாம் ஒன்றுமே இல்லை. அவ்வளோதான், கலெக்ட் தான் பண்ணணும் போல இருக்குது. அயன் இங்கேயும் இல்லை. ஓகே, நான் போய்ட்டு கலெக்ட் பண்ணிட்டு அப்புறமா இதை வந்து முடிக்கலான்னு பிளானில் இருக்கேன். சரி முடிப்போம். வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்து நான் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். 14 கலெக்ட் பண்ணியிருக்கேன். இதுவே போதும். ஓகே, இப்போ போயிட்டு நம்ம இதை பிளாங்க்ஸாக மாற்றுவோம். உட் பிளாங்க்ஸாக மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ ஸ்டிக்ஸ் எடுத்துப்போம். ஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு இப்போ ஹோ செஞ்சுக்கலாம். ஓகே, ஹோ செஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம பிளான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சீக்கிரம் போடா. சீக்கிரம். ஓகே, இப்போ வந்து எல்லா இடத்தையும் சீவி விடணும். சீவி விட்டோன்னே இந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி ஆனவுன்னா அந்த தண்ணியோட இதில் அது வந்து ஈரமாகும். ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் ஆகிடும். அது ஆனால் நம்ம பிளான் பண்ணதெல்லாம் தண்ணி பரவிடுச்சுன்னு அர்த்தம். இன்னும் ஆகலை எந்த இடத்துலையும். சரி, அப்படியே இங்கே ஆகிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி தான் எல்லா இடத்துலையும் கொஞ்ச நேரத்தில் கழித்து ஆகிடும். ஆனவுடனே நம்ம ஈரம்லாம் ஃபுல்லாக பரவிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, இங்கெல்லாம் பிளான் பண்ணியாச்சு. இது நம்மளோட வீட் ஃபார்மு. ஓகே, இப்போ இங்கேயும் பண்ணணும். சீவி விடணும். டக்குன்னு பண்ணுறான். ஓகே, இதெல்லாம் சீவி விட்ருவோம். இது அப்புறம் அங்கே இருக்குது இதெல்லாம் நான் ஆஃப்லைனில் கஷ்டப்பட்டு பண்ணேன் கைஸ். இதுக்காக வச்சு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிவிடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால் பண்ணிவிடுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன். இதெல்லாம் சேர்த்து உட்டு எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஓகே, இதெல்லாம் பிளான் பண்ணிடுவோம். ஓகே, அங்கே போய்ட்டு அதையும் பண்ணிடலாம். இதையும் வந்து ஸ்டோன் அதாவது வச்சு சீவி விட்டு இதில் என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் போடலாம். போன பாட்டில் எடுத்த பீட்ரூட் தான். சீடு அவ்வளோவா கொஞ்சம் தான் சீடே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எவ்வளோ இருக்குன்னு. 6 சீடு தான் கைஸ் இருக்குது. சரி, 6 போட்டு மீதி ஏதாவது கேரட்டு அதாவது பொட்டேட்டோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்ல, அதை எடுத்து போட்டுப்போம். சீக்கிரம் பண்ணு. ஓகே, காலி ஆகிடுச்சு கைஸ். இப்போ கேரட் போட்டுருவோம். கேரட்டை ஃபுல்லாக போட்டு விட்டுருக்கோம். இங்கே ஓகே, போட்டாச்சு. ஓகே, இப்போ போயிட்டு நம்ம லாவாவை எடுத்து அந்த வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதாவது அப்சிடியன் எடுத்து நம்ம நெதர் போர்ட்டல் செய்ய வேண்டிய வேலைகள் அதெல்லாம் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே லாவா பார்த்து வச்சுருக்கேன். அந்த இடத்துக்கு நம்ம தான் போகிறோம். இப்போது அங்கே போய்ட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு எடுத்துடுவோம்.
அந்த அப்சிடியன் எடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி இதை தண்ணியை பிடிச்சிக்கலாம் நம்ம போய்ட்டு. இங்கே இருக்குது கைஸ். இதுலேருந்து தண்ணி பிடிச்சி இப்போ அந்த லாவா இருக்கிற இடத்துக்கு போகணும். அதுக்கு முன்னாடி டைமண்ட் பிக்காக்ஸ் வேணும். டைமண்ட் பிக்காக்ஸ் இருந்தால் தான் அந்த அப்சிடியனை வந்து நம்மளால் நோண்ட முடியும், இல்லைனா நம்மளால் நோண்ட முடியாது. அதனால் டைமண்ட் பிக்காக்ஸை செஞ்சுருவோம். போன பாட்டில் நான்லாம் 4 டைமண்ட் கிடச்சிச்சு. நான் தேடி போனது வில்லேஜ், ஆனால் அங்கே கிடச்சது 4 டைமண்டு. அதுக்கு முன்னாடியே நிறைய டைமண்ட் இருந்துச்சு. டெசர்ட் டெம்பிளில் வேறு கொஞ்சம் டைமண்ட் கிடச்சிச்சு. அப்புறம் ஆல்ரெடி நான் ஒரு டைமண்ட் வச்சுருந்தேன். ஓகே, இப்போ வந்து பிக்காக்ஸ் செஞ்சிடலாம். டைமண்ட் வேஸ்ட் பண்ணுறதுக்கே மனசு ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, செஞ்சாச்சு. டைமண்ட் பிக்காக்ஸ் இப்போ வந்து செஞ்சாச்சு. இங்கே வச்சுருவோம். ஓகே, இப்போ போய்ட்டு நம்ம அந்த இடத்துக்கு போய்ட்டு அங்கே எல்லாம் அப்சிடியனும் எடுக்கணும். ஓகே, சீக்கிரம் ஓடுறான். இங்கே தான் இந்த மாதிரி ஒரு வழியில் தான் இங்கே தான் பார்த்துருந்தேன். ஓகே, அது இங்கே நான் போயிடுறேன். சீக்கிரம் வந்துட்டேன் கைஸ். இங்கே வந்து இங்கே தான் பார்த்தேன். இப்போ பாருங்கள், மரம்லாம் எரியுது பாருங்கள். நெருப்பில் சூடு தாங்க முடியாமல் எப்படி எரியுது. ஓகே, நம்ம லாவாவில் விழாமல் இருந்தால் சரி. ஓகே, ஊற்றுறா தண்ணியை. இந்த சைடு இந்த சைடு ஊற்றிடுவோம். எடுத்துரு. ஓகே. இப்போ வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து அப்சிடியன் நோண்ட போகிறோம். இன்னும் கொஞ்சம் ஆக்கிக்கலாம். எங்கேயாவது லாவாவில் போய் ஊந்துட போகிறோம் அப்புறம். ஓகே. ஒரு வழியாக ஊற்றியாச்சு. இப்போ இந்த இடத்துல நோண்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். நோண்டு இதை நோண்டுறது தாங்க பெரிய விஷயமே. வந்து நோண்டிக்கினே இருக்கணும் ரொம்ப நேரமாக. ஐயோ, தண்ணி ஊற்று. ஒரு வழியாக கைஸ் வந்துட்டேன். என்ன கைஸ் இது ரொம்ப டேஞ்சரஸ் போல் இருக்கே. கீழே நோண்டா லாவாவில் விழுந்துச்சு அப்சிடியன் வேறு. நான் செத்துருப்பேன் இந்த நேரத்துக்கு. இந்த நோண்ட வேறு முடியல. எவ்வளோ நேரம் ஆகுது நோண்டுறதுக்கு. டக்குன்னு நோண்டுறாடே. நோண்டு. லாவா எஞ்சோடு. ஐயோ, லாவாவில் விட்டேன் கைஸ். தண்ணி காணாமல் போயிடுச்சு. செத்து போயிட்டேன். ஓகே கைஸ், திரும்ப நம்ம வந்து தண்ணியை பிடிச்சிட்டு திரும்ப தான் வரணும். ஓகே, தண்ணியை பிடிப்போம் குதிச்சு. புடுறா தண்ணி. ஓகே, மறுபடியும் அங்கே போனோம். போயிட்டு மறுபடியும் நோண்ட ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வழியாக தான் நான் போனேன். இந்த வழியாக தான் கிடச்சிச்சு. ஓகே, ஸ்பீடாக ஓடிப்போம். இந்த வழியாக தான் போகணும். அப்படியே போயிட்டு இருந்தால் அது இடம் வந்து வந்துடும். ஓடு டக்குன்னு ஓடு. ரொம்ப கிட்ட தாங்க. பார்ட் 1ல் இப்போ கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, லாவா பாண்டு மாதிரி, லாவா கூல் அந்த மாதிரி இடம். அதுதான் அங்கே தான் இருக்குது. ஓகே, ஒரு வழியாக போயிட்டா. ஆனால் எங்கே இருக்குதுன்னு தேடிட்டுருக்கேன் கைஸ். காணாமல் போயிடுச்சு. வழியை மறந்துட்டேனா? இல்லையே, ஞாபகம் இருக்குமே. இந்த வழியாக தான் வந்தேன். இந்த வழியாக தான் எங்கேயோ வந்தனே. ஐயோ, மறந்துட்டேன். ஓகே, தண்ணியை பிடிச்சிப்போம். இங்கே தண்ணி இருக்குது. ஓகே, தண்ணியை பிடிச்சிட்டு இப்போ நம்ம போகலாம். எங்கே இருக்குது? இந்த வழியாக தான் எங்கேயோ பார்த்தேன். ஓகே, தேடுவோம். என்ன கைஸ், சாண்டு வந்துடுச்சு. ஓகே, ஒரு வழியாக கண்டுபிடிச்சி வந்துட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல நோண்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னடா நோண்ட முடியல, ரொம்ப ஸ்லோவாக நோண்டுது. என்னடா ஆச்சு? ஸ்டோன் பிக்காக்ஸில் தோண்டிட்டுருக்கேன் கைஸ். ஸ்டோன் பிக்காக்ஸில் தோன்றேன். என்னடா இவ்வளோ ஸ்லோவாக வருதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஸ்டோன் பிக்காக்ஸில் தோன்றேன். அப்புறம் பார்த்தா ஓகே, டைமண்ட் பிக்காக்ஸில் தோண்டியாச்சு. வந்துச்சுராடே. இப்போ எப்படி கைஸ் இதெல்லாம் எடுக்கிறது? தண்ணி காணாமல் போயிடுச்சு கைஸ். என்ன பண்ணுறது கைஸ்? இப்போ எப்படி இதெல்லாம் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி பண்ணால் தண்ணி காணாமல் போகுது, இப்படி பண்ணால் லாவாவில் விழுந்துடுது. என்னதான் பண்ணுறது நான்? ஓகே, இந்த வழியாக வந்து நோண்டுவோம். இங்கே லாவா இருக்காதுன்னு நினச்சி நோண்டுவோம். நோண்டு. லாவா இருக்காத. அப்பா, லாவா இல்லை கைஸ். நல்லது நடந்திருக்கு. ஓகே, குதிடா உள்ள குதிடா. குதிச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து 2 கலெக்ட் பண்ணியிருக்கோம் கஷ்டப்பட்டு. செத்து வீட்டுக்கு போய் இப்போ 2 கலெக்ட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நிறையவே கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணு. லாவா கைஸ், லாவா இங்கே வரலன்னு நினைக்கிறேன். வரல கைஸ். இந்த சைடு மூடியாச்சு. ஓகே, இப்போ இந்த சைடு வந்து நம்ம ஃபுல்லாக தோண்டிட்டு கஷ்டப்பட்டு அப்சிடியன் எடுத்துகிட்டு போயிட்டு நெதர் போர்ட்டல் உருவாக்கணும். தோண்டு. எல்லாம் அவளை ஊந்துச்சா? வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கலாம் விடுங்க. இந்த மேலே நின்று தோண்டுவோம். ஊந்துற போகிறோம். தோன்றா. டக்குன்னு வாடா. வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். தெரில கைஸ், விடுங்க, லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். இதையே தோண்டணும். இங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன் லாவா. தெரிலையே. இருக்கும். இருக்குது, லாவா இருக்குது. இப்போ எவ்வளோ 6 கஷ்டப்பட்டு நோண்டியிருக்கேன். இதை எப்படியோ ஃபுல்லாக நோண்டி முடிச்சுட்டு பார்க்குறேன். ஓகே, நோண்டி முடிச்சாச்சு. நைட்டே ஆகிடுச்சு நோண்டி முடிச்சதில். 12 நோண்டியிருக்கேன். ஓகே கைஸ், இப்போ போய்ட்டு தூங்கிட்டு காலைல போய்ட்டு நெதர் போர்ட்டலை கட்டுற வேலையை பார்க்கலாம். ஓகே, மார்னிங் ஆகிடுச்சு. இப்போ போய்ட்டு கட்டுற வேலையை பார்க்கலாம். கட்டுறா. எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இங்கே என்ன இருக்குது? எதுவுமே
ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல். ஆமாம், ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் எடுக்க வந்தேன். ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் வேணுமே. ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் அயனும் இருக்குது. ஓகே, ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலை செஞ்சுருவோம். இப்போது செஞ்சாச்சு. இப்போ ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல்னால் அது ஒரு மேட்ச், அது என்ன சொல்கிறது, அது மேட்ச் பாக்ஸு அந்த மாதிரி ஃப்ளிண்டர் மேட்ச் பாக்ஸ் மாதிரி கைஸ். அதில் தீ பற்றிக்கிச்சுன்னா அது தெரியாமல் கூட அதை வச்சு விளையாடிட்டு இருக்காதிங்க. மைண்ட் கிராஃப்டில் உங்கள் வீட்டில் மட்டும் பற்றிக்கிச்சுன்னா அவ்வளோதான். உங்கள் வீடு இப்போ உட்டில் கட்டியிருக்கீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக எரிஞ்சிடும். இந்த மாதிரி தான் நெருப்பு பற்ற வச்சு உங்கள் வீடே கபன்னு எரிஞ்சிடும். ஃபுல்லாக உட்டெல்லாம் காணாமல் போயிடும். உங்கள் வீடே மறைஞ்சிடும். அதனால் இதை வச்சு விளையாடாதீங்க, இப்போயே சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம அப்சிடியன் எடுத்துப்போம். அப்சிடியன் எடுத்து இங்கே போடு, இங்கே போடு. இந்த மாதிரி 2 போட்டுக்கிட்டு அப்புறம் வந்து இங்கே காபிள் ஸ்டோன் ஒன்று வச்சுட்டு இங்கே ஒரு எந்திரா காபிள் ஸ்டோன் வச்சுக்கிட்டு இப்போ மேலே போகணும். 1 2 3. ஓகே, 3 போயாச்சு. இங்கே 3 போகணும். 1 2. ஐயோ, மேலே ஏறணுமே. ஓகே, ஸ்டோன் போட்டு ஏறிட்டோம். 1 2 3. ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு காபிள் ஸ்டோன் போடணும். இங்கே காபிள் ஸ்டோன் போட்டு 1 இங்கே ஒரு காபிள் ஸ்டோன் 1 இங்கே 1 அப்புறம் வந்து இங்கே 1 போடணும். போட்டாச்சு. ஓகே, இப்போ இந்த காபிள் ஸ்டோனை உடச்சிட்டு நம்ம இந்த நெதர் போர்ட்டலை ஆக்டிவேட் பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் செஞ்சோம்ல, அதை வச்சு தான் ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் எடுத்துப்போம் கையில். இப்போ ஆக்டிவேட் பண்ணணும். கிளிக் பண்ணுறேன். ஆக்டிவேட் ஆகிடுச்சு பாருங்கள். இதுதான் நெதர் போர்ட்டல். சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ அது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நாயை பிடிச்சிட்டு வரணும். உடனேலாம் உள்ளே போயிடக்கூடாது. நாயை பிடிச்சிட்டு வந்துட்டு அப்புறமா உள்ளே போவோம். நாயை பிடிக்கிறதுக்கு போன் வேணும்னா 30 போன் போன தடவை டெசர்ட் டெம்பிளில் கண்டுபிடிச்ச டெசர்ட் டெம்பிளில் இருந்த போன் தான் இது. நிறைய போன் டெசர்ட் டெம்பிளில் போயிட்டு கண்டுபிடிச்சேன். அதில் கிடச்ச இந்த 30 போனை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டாகை டெம் பண்ணலாம். இங்கே கொஞ்சம் போன் இருக்குது. இவனை எரிஞ்சிருப்பான், ஸ்கெலிட்டன் எரிஞ்சு இங்கே போன் கிடச்சிருக்கு. இதை எடுத்துகிட்டு போவோம். இப்போ 32 போன்ஸ் இருக்குது. இதை வச்சு டாகை டெம் பண்ணி எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கொண்டு வரலாம். டாகு ஓவ். அது டாகு கிடையாதுங்க. நிறைய பேர் டாகுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உல்ஃபு தான். அது இப்போ நம்ம நாய் வந்து லாவாவில் செத்துருச்சு அப்படின்னா யுவர் உல்ஃப் வாஸ் டைடு பை லாவா, ஸ்விம்டு லாவா அப்படின்னு தான் காட்டும். அது டாகுன்னு எங்கேயும் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அது வந்து உல்ஃப். ஐயோ தப்புச்சோங்க. அது உல்ஃபு தான். அது லாவா என்னென்னவோ சொல்கிறேங்க. அது உல்ஃபு தான். அது நிறைய பேர் டாகுன்னு சொல்கிறாங்க. அதனால நம்மளும் டாகுன்னு சொல்லுவோம். ஓகே, அதுக்கும் ஒரு நல்ல பேர் வைக்கணும். அதுக்கும் வைக்கணும். நம்ம பூனைக்கும் ஒரு நல்ல பேரை வச்சுக்கணும். வச்சாதான் அதை கூப்பிட முடியும். நாய்னா கூப்பிட்டுருக்க முடியும். அந்த பேர் வச்சு நல்ல பேராக வச்சு கூப்பிடுவோம். கமெண்ட் செக்ஷனில் பேரை தட்டி தெரிக்க விடுங்க. ஒரு நல்ல பேராக பார்த்து தட்டி தெரிக்க விடுங்க. ஓகே, நம்ம லாவா எடுத்த இடத்துக்கே வந்துட்டேன் நான். ஓகே, சும்மா இதில் ஃபுல்லாக தண்ணியை போட்டு விட்ருவோம். ஓகே, இங்கே இருக்க பாருங்கள் நாய். ஆனால் இது குட்டி நாயாக இருக்குது. குட்டி நாய் எனக்கு வேணாம். அதை பிடிச்சா வந்து அது ஃப்ரெண்ட் ஆகுமான்னு தெரியலையே. குட்டி நாய் எனக்கு வேணாம் கைஸ். லாவாவை எடுத்துப்போம். எதுக்காவது யூஸ் ஆகும். குட்டி நாய் வேணாம் எனக்கு. வேறு ஏதாவது நாய் இங்கே குட்டி நாய் இருக்குன்னா நிறைய நாய் இங்கே நிற்குமே. தின்னது கைஸ். இங்கே இல்லை, இங்கேயும் இல்லை. ஓகே, நாயை நான் தேடுறேன். முடிஞ்ச அளவுக்கு தேடிட்டு நான் பார்க்குறேன் கைஸ். இங்கே இல்லையே. குட்டி நாய் தான் கைஸ் இருக்குது. பெரிய நாய் இருக்குமே கைஸ். ஓகே கைஸ், அந்த நாயும் காணாமல் போயிடுச்சு. இப்போ குட்டி நாய் அது பிடிக்கலான்னு பார்த்தா அதுவும் காணாமல் போயிடுச்சு. கோழியாக சுற்றுதுங்க. நாயை தேட வந்தால் கோழி வருது கைஸ். அப்போ பண்ணுறது. ஓகே, இப்போ நாயை தேடுவோம். நாய் என்ன சொல்கிறது, நாய் வா இங்கே பாரு, போன் தரேன். போன் சூப்பர் டேஸ்ட்டாக. இப்போ தான் ஸ்கெலிட்டனை ஃப்ரெஷ்ஷாக அடிச்சுட்டு வரேன். ஃப்ரெஷ்ஷான போனு. ஓகே கைஸ், ஒரு வழியாக நான் வந்து டாகை டாகை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வந்து டேம் பண்ணலாம். ஓகே, டேம் ஆகிடுச்சு. அங்கே ஒரு டாக் இருக்குது. தம்பிங்க வா, உனக்கு போன் தரேன், வா சாப்பிடு. இந்தா போன், சாப்பிடு. ஐயோ, தெரியாம அடிச்சிட்டேன் கைஸ். கடிக்குது. ஏங்க நம்ம நாய் அதை கடிச்சிருச்சு. சூப்பர்ரா, குட் பாய்டா. நம்ம நாய் அதை கடிச்சிருச்சு. நம்ம தெரியாமல் அடித்தோன்னா அது கடிக்க வந்துடுச்சு. அது நம்மளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம நாய் கடிச்சிருச்சு. ஓகே, நான் என்ன பண்ணேன்? ஏன்டா என்ன அடிக்க வர? காப்பாற்றுற நாய். அப்பா காப்பாற்றிடுச்சு. இன்னொரு நாய் அடிச்சல, அதுக்காண்டில் இன்னொரு நாய் வந்து என்ன அடிக்க வருது. எல்லா நாயும் அடித்து தூக்கி போட்டு நம்ம நாய் காப்பாற்றிடுச்சு. சரி, இந்தா கறி சாப்பிடு. ஓகே, சூப்பர், குட் பாய். வா ஓடிடலாம். நம்ம வீட்டுக்கு ஓடிடுவோம் டக்குன்னு. எவனாவது வந்துட போகிறான். நாய் வந்து கடிச்சு துப்பிட போகுது. வா ஓடிடுவோம். ஏங்க ட்ரேடருங்க இவனுங்க. இந்த ஜோக் பாய்ஸ் இங்கே வந்து என்ன பண்ணுறானுங்க? என்ன ட்ரேட் பண்ணுறான் அப்படி? டேய் மூக்கா,
சரி லீடு எடுத்து போய் மொக்க ட்ரேடாக தான் பண்ணுவான். கட்றா சூப்பர்ரா நாய், சூப்பர்ரா கட்றா, போடு வேறு லெவல் கடிச்சாச்சு. ஓகே இப்போ லீடு எடுத்தாச்சு. லீடு கிடச்சிச்சுல. இன்வென்ட்ரியில் இருக்கா இருக்குது கைஸ். 5 லீடு இருக்குது. இங்கே ஒரு லீடு, 6 லீடு ஆயிடுச்சு. டேய் வாடா போகலாம். இப்போ வேறு என்னது, வேறு ஏதாவது நாய் கிடைக்கும்னு பார்க்குறேன், கிடைக்க மாட்டேங்குது. சரி விடுங்க, நம்ம நெதர் போர்ட்டலில் போய் விசிட் பண்ணலான்னு பார்க்குறேன். சரி நெதர் போர்ட்டலில் விசிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம நாயெல்லாம் நெதர் போர்ட்டல் கூப்பிட்டு போனால் அவ்வளோதான், நாய் லாவாவில் விழுந்து சிக்கன் ஆகிடும். சரி வா நாய், இங்கே வா. மேலே வந்து மேலே உட்கார வச்சிடலாம். மேல் ஃப்ளோரில், கீழ் ஃப்ளோரில் பூனை இருக்கும், இங்கே நாய் இருக்கும். ரெண்டும் சண்டை போட்டுக்காதீங்கடா. நாயும் பூனையும் கடிச்சு வச்சிட போகிறேன். கஷ்டப்பட்டு பூனையை பிடிச்சிட்டு வந்தேன். வில்லேஜில் போயிட்டு கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சிட்டு வந்தேன். எங்கடா போனேன்? டே நாய், செத்து போயிட்டு எங்கேயாவது போய் எங்கே போச்சு? இங்கே இருக்குது. வா உள்ளே வா. டோர் ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். வா. க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு. வாடா உள்ளே வா. அப்படிதான், சூப்பர். ஓகே வந்தாச்சு. ஓகே இப்போ மேலே கூட்டிகிட்டு போய்டுவோம். வாடா மேலே வா. மேலே வந்துட்டு இங்கே வந்து உட்காந்துக்கோவா. குட் பை. நல்லா ஃபாலோ பண்ணுறாங்க நம்மளே. ஓகே பூனையும் அப்படி தான் பண்ணோம். ஓகே இப்போ நம்ம போயிட்டு நெதர் போர்ட்டலை விசிட் பண்ணலாம். நம்மக்கிட்ட எல்லாம் ரெடியாக இருக்குல்ல, அடிக்கிறதுக்கு இது மிதிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது. ஓகே இப்போ நெதர் போர்ட்டல் உள்ளே போவோம். நெதர் போர்ட்டல் சூப்பராக இருக்குது கைஸ். பில்டிங் ஏதோ போட்டிருக்காங்க, விடுங்க. ஓகே இப்போ உள்ளே போயிடாச்சு. சீக்கிரம் போடா, போ உள்ளே போனோன்னே என்ன ஸ்பான் கிடைக்க போகுதுன்னு தெரில. நெதர் ஃபோட்டோஸ் பக்கத்துலேயே கிடச்சா நல்லாயிருக்கும், ஆனால் கிடைக்குமான்னு தெரில. ஓகே வந்தாச்சு. டே வந்த உடனே அடிக்கிறான் போடுறான் ஸ்கெலிட்டன் மண்டையன். டேய் அம்பு விட்றான். என்னடா குறி தப்பாக அடிக்கிறேடா. அடிச்சிட்டாங்க. டே இவனை விட மாட்டேன்டா. இல்லைடா ஸ்வாட் எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறேன்டா. ஸ்வாடு சாவுடா. ஒளிஞ்சு நின்று அடிப்போம். வேணாடி. நெதருக்கு இப்போ தான் வந்த உடனே கொன்று அனுப்பிச்சி விட்டாங்க. வந்து ஒரு 10 செகண்ட் கூட ஆகல, அதுக்குள்ளே கொண்டுட்டாங்க. சரி திரும்ப வந்து ஸ்கெலிட்டன் அடிக்கிறேன். வரேன்டா, இருடா. ஸ்கெலிட்டனே உனக்கு இருக்குடா. டக்குன்னு போ. இது வேறு டக்குன்னு போக மாட்டேங்குது. சீக்கிரம் போ. ஸ்கெலிட்டன் எப்படியாவது போயிட்டு அடிச்சுட்டு நம்ம என்ன ஸ்பான் கிடச்சிச்சு நான் சரியாக பார்க்கல கைஸ். ஸ்கெலிட்டன் அடிக்கிற கேப்பில் என்ன ஸ்பான் கிடச்சிச்சின்னா நான் பார்க்கல. ஏதோ பச்சை கலரில் இந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி தானே பச்சை தானே, ஏதோ ஒரு கலரில் பார்த்தோன்னே பச்சை கைஸ். இந்த ஸ்பானுங்க இது கொஞ்சம் லக்குன்னே சொல்லலாம். எங்கேருந்து அடிக்கிற? வாங்கடா. இது லக்கியான ஸ்பான் தான். இது வந்து என்டர்மேன் பயம். இங்கே வந்து என்டர்மேன்ஸ் நிறைய வருவாங்க. இதுவும் கொஞ்சம் லக்கு தான், ஈஸியாக இருக்கும் என்டர்மேன்ஸ் அடிக்கிறது. அங்கே இருக்காங்க பாருங்க. அவங்க கண்ணை மட்டும் பார்க்கக்கூடாது. கண்ணை பார்த்தா மண்டையிலே ஒரு தட்டி லாவாவில் தள்ளி விட்ருவான். ஓகே நம்ம பார்க்காம போவோம். நெதர் ஃபோர்ட்ரஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த இடத்துல இந்த ஏரியாலே பார்ப்போம் நெதர் ஃபோர்ட்ரஸ் ஏதாவது கிடைக்குதான்னு. என்டர்மேனே நான் பேச்சுக்கு வரலடா, வந்து இடிச்சிட போகிறடா. வாடாண்டா. ஓகே அவன் பார்க்கல. நம்ம என்டர் போர்ட்டல்ன்ற பாருங்க, அது பேர் என்னது? நெதர் ஃபோர்ட்ரஸ். அது தேடி போகலாம், அதாவது கிடைக்கும். ஏதாவது நெதர் ஃபோர்ட்ரஸ் பேஸ்டின் அப்படிலாம் கிடச்சிச்சின்னா லக்காக இருக்கும். பக்கத்துலேயே கிடைக்குமா? எதுவும் இல்லை இப்போதைக்கு. இங்கே என்ன இருக்குது? நெதர் ரேக்கு தான் இங்கே இருக்குது. என்ன கைஸ், பிக்லின்ஸ்லாம் இருப்பாங்க. பிக்லின்ஸே இல்லை. ஜாம்பிஃபைட் பிக்லின்ஸு. எவ்வளோ பெரிய கேவ் பாருங்கள். இதுதான் நெதரில் இருக்க ஒரு கேவ். இந்த இடத்துல ஏன்ஷியன்ட் டிப்ரிஸ் கிடைக்கும். அதை வச்சு நெதரைட்டாக மாற்றலாம். அதெல்லாம் இப்போ பண்ண வேணாம், அப்புறம் பண்ணலாம், போக பார்த்துக்கலாம். நெதரைட் ரொம்ப ரேரு. ஏன்ஷியன்ட் டிப்ரிஸ் 4, கோல்டு 4 வச்சாதான் நம்மளுக்கு நெதரைட்டே கிடைக்கும். அந்த ஏன்ஷியன்ட் டிப்ரிஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். 4 வைக்கணுமா? இப்படிலாம் இருக்குது பாருங்க. ஓகே போவோம். நம்ம இங்கே வரைக்கும் உடுந்துருப்பாங்க. பார்த்த வரைக்கும் அந்த நெதர் ஃபோர்ட்ரஸும் கிடைக்கும். தேடி போவோம். நெதர் ஃபோர்ட்ரஸை தேடி ஒரு பயணம் போவோம். இப்போ இந்த பாட்டிலே கிடச்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும், பெருசாக தேட வேண்டியதில்லை. கோல்டு இங்கே கோல்டு நிறையவே கிடைக்கும். நெதரில் எவ்வளோ கோல்டு கொச்சன்னு கிடைக்கும், நிறைய கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் நிறைய கோல்டு அதெல்லாம் எடுத்துக்கலாம். கோல்டன் ஆப்பிள் அதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஓகே எடுத்தாச்சு. இது எடுத்துரு. ஓகே எடுத்தாச்சு. இப்போ மேலே ஏறி போயிடுவோம். மேலே ஏற்றி விடுங்களா. தெரியாமட்டா, மேலே ஏற்றி விடுங்களா. அப்போ மேலே வந்துட்டோம். ஓகே ஏறுறா. ஏன்டா அப்படி பண்ணுற? ஏறுறா. ஏறிட்டான். ஓகே நெதர் ஃபோர்ட்ரஸ் எங்கேயும் கிடைக்கல. இங்கே ஃபுல்லாக இந்த பச்சையாக தான் இருக்குது. பச்சை என்டர்மேன் பயம் தான் இருக்குது.
எங்கங்க நெதர் ஃபோட்டோஸ் தேடினா ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. என்னது அது? க்ளோ ஸ்டோன் டஸ்ட்னு நினைக்கிறேன். ஆமாம். லாவா 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 சத்து சேவலியா போய் இது குட் லக் டே. சாவாத சாவாத வேணாம் வேணாண்டா வேணாண்டா சாவாத. அப்போ சாவலங்க. நல்லதுங்க. நான் செத்துருவேன் தான் நானும் நினச்சேன். சாவலை. அங்கே பாருங்க இவன் லாவா. இவன் பேர் என்னன்னு தெரில கைஸ். இது மேலே சேடில் போட்டு நம்ம ரைட் பண்ணலாம். போய் சேடில் போட்டு எங்கே வேணாலும் போகலாம் லாவாவில். இப்போதைக்கு சேடில் எங்கள் வீட்டில் இருக்குது. அப்புறமா வேணால் ட்ரை பண்ணலாம் அதெல்லாம். ஓகே இப்போ மேலே போய்ட்டு தேடலாம் என்று இது மேலே ஏறலாம்னு நினைக்கிறேன் கைஸ். ஏறலாம்னு நினைக்கிறேன். சரி அதை அப்புறம் பார்த்துக்கலாம். என்று மணி அடிக்க வரலடா. சரி ஒரு அடி அடிச்சு பார்ப்போம். வாடா வாடா இப்போ வாடா சண்டைக்கு வாடா. அப்படிங்க ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். அரை ஆட்டில் நம்ம என்ட்ருமேன் அடித்து கொண்டுட்டோம். அதுக்கு ஒரு என்ட்ருபால் கிஃப்டாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய என்ட்ருபால் எடுத்து பிளேஸ் டாட்ஸ் எடுத்து எண்டரை செஞ்சு போயிட்டு நெண்டர் போர்ட்டலை தேடி அப்புறம் எண்டர் ட்ராகன் அவனை அடிக்கணும். அவனை அடிச்சிட்டா தான் இந்த கேமே முடியும். இன்னும் எவ்வளோ வேலைகள் இருக்குது. எங்க அதோ பாருங்க நான் சொன்னல ஏறுது பாருங்க. இதோ இப்படி செத்தண்டா. ஓகே வீட்டுக்கு போயிடுவோம். அவ்வளோதான் செத்தேன். என்னடா இது கஷ்டப்பட்டு நான் உள்ளே பேசிகிட்டு இருக்கும் போது தான் நான் லாவாவில் போய் விழுறேன். ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே பாய் கைஸ். பாய். இந்த நாய் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய். பாய் கைஸ். பாய்.